அண்மை செய்தி கள்ளக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்ட தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பேருந்து நிலையம் கட்ட தடை விதிக்க கோரி அதிமுக நிர்வாகி குமரேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் 46.30 கோடியில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக அதிமுக நிர்வாகி வழக்கு தொடர்ந்திருந்தார். பேருந்து நிலையம் கட்ட தடை விதிக்க கோரி அவர் தொடர்ந்த வழக்கை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்ட தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். ராம்ஜி, இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? கள்ளக்குறிச்சியில 46.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பேருந்து நிலையம் கட்ட திட்டமிட்டுள்ளது. இந்த கட்டிடத்திற்கு திறக்க தடை விதிக்க வேண்டும் என்று அதிமுக நிர்வாகி குமரேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளுக்கு ஏற்கனவே இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தார்கள். மீண்டும் இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுகள் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்புல ஆஜராகிய அரசு வழக்கறிஞர்கள் அரசு தரப்புல பேருந்து நிலையம் கட்ட உள்ள விவசாய நிலம் 2025ஆம் ஆண்டு 26ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த தகவலை மறைத்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் டிசம்பர் மாதம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில கடந்த ஜூன் மாதமே நிலம் வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறி அது குறித்து ஆவணமும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு வகை மாற்றம் குறித்து உத்தரவு அல்ல எனவும் பேருந்து நிலையம் கட்டுவதற்கான தடையில்லா சான்று குறித்து உத்தரவு எனவும் மனுதார் தரப்பும் நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வகை மாற்றம் செய்வது தொடர்பான உத்தரவை மறைத்து இந்த வழக்கை அதிமுக நிர்வாகி தாக்கல் செய்துள்ளதாக கூறி நீதிபதிகள் இந்த கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் கட்ட தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்தும் இந்த கட்டிடம் கட்டுவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதே போல ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையும் இந்த வழக்கில் நீக்கப்பட்டிருக்கிறது என்றும் பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறி மனுதாரர் அதாவது அதிமுக தாக்கல் செய்த வழக்கு இந்த வழக்குல உண்மை மறைத்து அதாவது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்து மனு தாக்கல் செய்ததாக கூறி நீதிபதி அதிமுக நிர்வாகி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி.